Hello friends, வணக்கம். Welcome to Vidyascooking channel. நான் வித்யாலக்ஷ்மி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான குபூஸ் ஷவர்மாக்கு நான் தயார் பண்ணி காமிக்க போறேன். நீங்க ஷவர்மா மட்டும் இல்லைங்க, கிரில் சிக்கன் எல்லாத்தோட நீங்க வச்சு சர்வ் பண்ணலாம். இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் நான் சமமான அளவில் கோதுமை மாவும் மைதா மாவும் எடுத்து கலந்துட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம ஈஸ்ட் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து சர்க்கரை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவு வந்து நீங்கள் முன்னாலே நீங்கள் பிணைஞ்சி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் அது வந்து கொஞ்சம் லைட்டாக பொங்கி நல்லா அருமையாக வரும். உங்களுக்கு ஷவர்மாக்கு வந்து நிறைய பொங்கணும்னுலாம் இல்லை, மாவு கொஞ்சமாக பொங்கினா போதும். அதுவே வந்து அந்த ஈஸ்ட் கொஞ்சமாக பொங்கி அந்த மாவு ரெடி ஆகிடுச்சுன்னா போதும். ரொம்பலாம் புளிச்சு பொங்கி தேவையில்லை. ஸோ இது வந்து நீங்கள் ராத்திரி பண்ணிங்கன்னா காத்தால நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தயார் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே பண்ணணுன்னா 30 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கொஞ்சம் வெதப்பாக இருக்கிற தண்ணி, அந்த கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தண்ணி வந்து கொஞ்சமாக நான் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஒரே மொத்தமாக சேர்க்க போனீங்கன்னா அது வந்து பிசையறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து மாவு ரொம்பவும் தண்ணியாக பிசையக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே பிசையணும். நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பண்ணுவோம் அதே மாதிரி சாஃப்டாக பண்ணிக்கலாம். நிறைய வந்து நீங்கள் தண்ணி விட்டு நீங்கள் லூஸாலாம் பிசைய போகாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த சப்பாத்தி அந்த பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த மாவு வந்து நீங்கள் எவ்வளோ நீங்கள் பிசைகிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா நம்ம நல்லா பிசைஞ்சு இதை வந்து ஊற வச்சோம்னா நல்லா சாஃப்டாக வரும். எல்லாருக்கும் தெரியும் நம்ம வீட்டில் சப்பாத்தி பண்ணுறது. எப்போவுமே நிறைய பேர் வந்து இந்த சப்பாத்தினா நல்லா வீட்டில் தயார் பண்ணுறாங்க. முன்னாள் ராத்திரியே பண்ணிவிட்டு இந்த மாவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு மறுநாள் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். அது வந்து ஒரு டிப்பு. எப்போவுமே நீங்கள் வந்து சப்பாத்தி பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் மாவு வந்து பிணைஞ்சி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா முன்னாலோ இல்லைன்னா ஒரு 3 hours 4 hours முன்னாடியே நீங்கள் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது வந்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சி சுடுறப்போ ரொம்ப சாஃப்டாக அருமையாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா பிணைஞ்சிருக்கேன். இது வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் கொள்ளும். ஸோ வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இன்னொரு முறை நல்லா பிணைஞ்சி இது வந்து நான் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ராத்திரி வச்சுட்டேங்க. ஏன்னா நான் மறுநாள் நான் தயார் பண்ண போகிறேன். நீங்கள் உடனே தயார் பண்ணுறதா இருந்தால் 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தயார் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். அதே டைமில் நீங்கள் ஷவர்மா பிளேலிஸ்ட்டையும் கிளிக் பண்ணி பாருங்கள். நான் ஷவர்மா பிளேலிஸ்ட்டில் நான் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் ஃபார் ஷவர்மா நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிரில் சிக்கன் எல்லாமே வந்து அங்கே ஷவர்மா ரெசிபி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா எல்லா ரெசிபீஸுமே ஷவர்மாக்கு தேவையானது உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா ஊறி இருக்குது. இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சிருக்கேன். ராத்திரி நல்லா ஊற வச்சுட்டேன். மறுநாள் காத்தால இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சு இது வந்து ஒரு லைம் சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கினேன். ஏன்னா இந்த குபூஸ் வந்து நம்ம முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கணும்னா நம்ம எப்போ ஷவர்மா பண்ணுறோமோ அப்போ நம்ம வந்து ரீஹீட் பண்ணி அந்த குபூஸில் அந்த ஷவர்மா ஃபீலிங் வச்சு நம்ம வந்து ஷவர்மா ரெடி பண்ணோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அந்த மாவில் துவச்சி, நிறைய மாவு நீங்கள் சேர்க்க போகாதீங்க, இது தீயும். கொஞ்சமாக நீங்கள் மாவு சேர்த்து நீங்கள் வந்து இதை தேய்ச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் தடியாக இருக்கிற சப்பாத்தி மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கனமாக இருக்கணும் சப்பாத்தி. நீங்கள் ரொம்ப மெல்லிசாலாம் தேய்க்க போகாதீங்க, கனமான சப்பாத்தி மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 4-5 நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னா ஒரே மொத்தமாக நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். நம்ம இதில் எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல. சுட்டு எடுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல. ட்ரையாக தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம சுக்காவாக தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அந்த ஷவர்மாலாம் நிறைய மேயோனேஸு க்ரீமெல்லாம் இருக்க தொட்டு நீங்கள் இந்த ரொட்டிலையும் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அது ஹெவி ஆகிடும். ஸோ அது வந்து நம்ம சுக்காவாக தான் சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 4-5 ரொட்டி நீங்கள் கனமாக தேய்ச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரொட்டி வந்து நம்ம ஈஸ்ட் சேர்க்கல, நம்ம அப்படியே தயார் பண்ணோம்னா இதில் வந்து அந்த பொங்கி நல்லா வராது, உங்களுக்கு நல்லா வெந்து வராது சாஃப்டாக. அப்படியே தயார் பண்ணுறதா இருந்தால் ஈஸ்ட் இல்லை, நம்மளுக்கு அப்படியே தயார் பண்ணணுன்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து மாவில் ஊற வைங்க, அப்போ உங்களுக்கு சாஃப்டாக வரும். ஆனால் நீங்கள் அவ்வளோ கனமாக பண்ண முடியாது, அந்த ஷவர்மா திக்னஸ் வராது உங்களுக்கு, அந்த ரொட்டி திக்னஸ்ஸு. ஆனால் ஒரு அளவுக்கு நம்ம வந்து ஈஸ்ட் அவாய்டு பண்ணிவிட்டு நீங்கள் தயிர்லேயே பண்ணணுன்னா நீங்கள் தயிரில் பண்ணலாம். அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த ரொட்டி நல்லா புளிச்சு வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்து பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு கனமான ரொட்டி வராது, கொஞ்சம்
லைட்டாக தின்னாக தான் நீங்கள் பண்ணணும். இந்த ஈஸ்ட் சேர்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பொங்கி அந்த ரொட்டி நல்லா அருமையாக வரும். ஸோ நிறைய பேர் நிறைய விதமான கேள்விங்க கேட்குறீங்க, அதுக்கு முன்கூட்டியே நான் ஆன்சர்ஸ் சொல்லிடுறேன் இப்போல்லாம். ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மிதமான தீயில் ஒரு தவாவை காய வச்சுருக்கேன். தவா நல்லா காஞ்சதும் அதில் இந்த தேய்ச்சிருக்க ரொட்டி சேர்த்து நான் 2 பக்கமும் திருப்பி நல்லா சுட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் ஒரு 4-5 ரொட்டி நீங்கள் தயார் பண்ணி வச்சிங்கன்னா 4-5 ரொட்டி ஒரே மொத்தமாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இந்த ரொட்டி அரை வேக்காடு வேக வச்சு நீங்கள் எடுத்து ஒரு பேக்கில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ ஷவர்மா ரெடி பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் எடுத்து ரீஹீட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ ஷவர்மா கடையிலேயே நீங்கள் பார்த்துருக்குவீங்க, நிறைய பேர் அந்த ஷவர்மா பண்ணுறப்போ அந்த ரொட்டியை அப்போ தான் ஹீட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளேமில் வச்சு காமிச்சு ஹீட் பண்ணி அதை தயார் பண்ணி நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணலாம். முன்கூட்டியே இந்த ரொட்டியை அரை பாகம் வேக வச்சு நீங்கள் சுட்டு எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எப்போ நீங்கள் சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ ஹீட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி. ஏன்னா நான் இதில் சமமான அளவு நான் கோதுமை மாவும் சேர்த்துருக்கேன், ஒரே மொத்தமாக மைதாவே சேர்க்கலை. ஸோ கோதுமை மாவும் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக நல்லாயிருக்கு. நீங்கள் அந்த வெறும் நியூட்ரி கோதுமை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நியூட்ரி கோதுமை மாவு தான் நாங்கள் யூஸ் பண்ணோம், அது கூட யூஸ் பண்ணலாம், நாட் அன் இஷ்யூ. ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் மைதாவே அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் அந்த நியூட்ரி கோதுமை மாவு இல்லை வெறும் கோதுமை மாவில் கூட நீங்கள் தயார் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் இது அந்த குபூஸ்ன்றது சாஃப்டாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த குபூஸ் நம்ம கிரில் சிக்கனோட சர்வ் பண்ணலாம், ஷவர்மாவில் சர்வ் பண்ணலாம், மெடிட்டரேனியன் டிஷ்ஷஸோடு சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோடய ஷவர்மா ப்ளேலிஸ்ட் பார்த்து அங்கே கிரில் சிக்கன் எல்லாம் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில். நான் உங்களுக்கு ஒரு அருமையான ஷவர்மா ரெசிபி கூட போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஷவர்மாவும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அவனெல்லாம் தேவையே இல்லை ஷவர்மா பண்ணுறதுக்கு, வீட்லேயே நம்ம அடுப்புலேயே பண்ணலாம். ஸோ அவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். தயார் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். குபூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.